இது மிக மிக இலகுவான ஒரு செயல்முறை. ஆக்சிஜன் தேவையில்லை, மருந்துகள் தேவையில்லை. இது போல ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லாம ஒரு இடத்துல பொது வெளியிலயோ பஜார்லயோ கடையிலயோ எங்க வேணாலும் மேரேஜ் ஹால்ல எங்க வேணாலும் திடீர்னு விழுந்துட்டாங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம், சாதாரணமா தண்ணி மூஞ்சில அடிச்சு இல்ல சோடா வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் தவறான செயல்முறை. என்ன செய்யணும் அப்படிங்கறத சுருக்கமாக நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லாம விழுந்துட்டாரு. யாராவது ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு 108க்கு உடனே போன் பண்ணுங்க. சார், ஹலோ ஹலோ, கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. அவர் கண்ணை திறக்கல. உடனடியாக இதயம் செயல்படுகிறதா என்பதை இந்த இடத்துல கழுத்தின் மூச்சு குழாய்க்கு அருகில் உள்ள குழியில கையை வச்சு பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு பல்ஸ், கரோட்டிட் பல்ஸ்ங்கிறது. அதுக்கு பல்ஸ் இல்லை என்று சொன்னால் ஹார்ட் அவருக்கு செயல்படவில்லை, இதயம் செயல்படவில்லைன்னு அர்த்தம். உடனடியாக நொடியும் தாமதிக்காமல் நமது 2 கைகளையும் இந்த நெஞ்சு எலும்புக்கு கீழ்ப்பகுதியில வலது கை மேல் இடது கையை வைத்து அப்படி லாக் பண்ணிட்டு நேராக உடம்புக்கு மேலே நமது வெயிட் மொத்தமும் அவருடைய நெஞ்சின் மேல் வைத்து கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சு அளவுக்கு அதை அழுத்த வேண்டும். இப்படி 1 and 2 and 3 and 4 5 6 7 என்று 30 தடவை தொடர்ந்து அழுத்த வேண்டும். ஒரு நிமிடத்திற்கு 100 தடவை என்ற கணக்கிலே இந்த ஸ்பீடுல அழுத்தணும்னு சொன்னா நம்ம அழுத்துறது நேராக அந்த இதயம் அழுந்தப்பட்டு இதயத்தில் இருந்த இரத்தம் மூளைக்கு செல்லும். மூளைக்கு சென்றால் அந்த நபர் மரணம் அடையாமல் தடுக்க முடியும். உடனடியாக 30 தடவை அழுந்த பிறகு கொஞ்சம் மேலே இந்த மூக்கை மூடி வாயை திறந்து நன்றாக நாம் மூச்சு இழுத்துக்கொண்டு நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்க ஆக்சிஜனே இருக்கு அப்போதைக்கு போதும். நன்றாக மூச்சை இழுத்து வாயை வைத்து நன்றாக ஊதி செயற்கை சுவாசம் 2 முறை கொடுக்க வேண்டும். இப்படி 2 தடவை கொடுத்த பிறகு மீண்டும் இங்கே ஒரு 30 அழுத்தங்கள், கம்ப்ரஷன்ஸ் சொல்றோம். நல்ல நேரம் மேல 30 தடவை அழுத்தணும். இப்ப நாம மாத்தி மாத்தி செய்யும் பொழுது நமக்கு டயர்டாக போகும். அதனால இன்னொருத்தர உதவிக்கு கேட்டு அவர் வாய் வச்சு ஊதுறதுக்கோ இல்ல நெஞ்சு அழுத்தங்களை செய்யறதுக்கோ இது எவ்வளவு நேரம் வேணாலும் தொடர்ந்து செய்யலாம். உதவி வரும் வரை, 108 ஆம்புலன்ஸ் வரும் வரை மேற்கொண்டு சிகிச்சைகள் ஆக்சிஜன் மற்றும் அதுக்கு உண்டான டியூப், இந்த எலக்ட்ரிக் ஷாக்னு சொல்றோம், கார்டியோவர்ஷன், இந்த மாதிரியான உபகரணங்கள் சேரும் வரை இது எந்த இடத்தில் ஆபத்து நிகழ்வதோ அந்த இடத்துல நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆம்புலன்ஸ் வந்த பிறகு அதே செயற்கை முறையை அப்படியே தொடர்ந்து செய்து அந்த ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனைக்கு அந்த நபர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டால் உயிர் காப்பாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 60% 70% வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்ம மக்கள் அனைவரும் இந்த பயிற்சியை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இது பல இன்னுயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற நோக்கத்திலே இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளை ஆர்வின் என்ற இந்த மகத்தான திட்டத்தை இன்று தொடங்கியிருக்கிறோம்.